ஹலோ ஆல் வணக்கம். பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஐபிஎல் வந்துருச்சு. ஐபிஎல் கொண்டாட்டத்தை நம்மளும் ஆரம்பிச்சிருவோம். திருப்பி அப்டேட்டட் ஸ்குவாட் எல்லாத்தையும் பார்க்கலான்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வின்னிங் டீம் கேகேஆரோட ஆரம்பமா. இப்போ டீமை படிச்சிருங்க. ஒரு ப்ராபல் பிளேயிங் லெவனை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க சஜஷன்ஸையும் கொடுங்க. ஓகே டன். டீம் வந்து நான் சொல்கிறேன் பீடாக். ரீட்டைன் பண்ணது வந்து ரசல், நரைன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, ராமன்தீப் சிங், ரிங்கு சிங் 6 பேர் ரீட்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் 23.75, குவிண்டன் டிகாக்கு, குர்பாஸ், ஆண்ட்ரிக் நாக்கியா, அங்கிஷ் ரகுவம்சி, வைபவ் அரோரா, மயங்க் மார்க்கண்டே, ரோமன் பவல், மனிஷ் பாண்டே, ஸ்பென்சர் ஜான்சன், லவ்லித் சிசோடியா, அஜிங்கிய ரஹானே கேப்டனாக போட்டாங்க. கடைசியில் தான் எடுத்தாங்க. கடைசியில் தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி அவரை கேப்டனாக போட்டாங்க. அனுகுல் ராய், மொயின் அலி அண்ட் உம்ரான் மாலிக், இதுதான் அவங்க ஃபுல் ஸ்குவாடு. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ படிக்கும்போது ப்ரிடாமினெட்லி அவங்ககிட்ட விளையாண்ட பிளேயர்ஸே திருப்பி எடுத்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ், வெங்கடேஷ் ஐயர், குர்பாஸ், நாக்கியா முன்னாடி ஆடி இருக்காரு, அங்கிஷ் ரகுவம்சி, வைபவ் அரோரா, இஷ்டத்துக்கு மனிஷ் பாண்டே, எல்லாரும் அட் சம் பாயிண்ட் ரஹானே, அனுகுல் ராய், எல்லாருமே ஆல்ரெடி கேகேஆருக்கு ஆடின பிளேயராக பார்த்து பார்த்து தூக்கியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய தாட்ஸை சொல்லுங்கள். அதாவது இப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்தது. நம்ம முதல்ல இருந்தே சொல்லுவோம், நோ மேட்டர் வாட் இட் இஸ், உங்களுக்கு கேப்டன் அவர் தான் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்ட், வரி நடத்துறவர். அப்படிங்கும்போது உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, தெர் இஸ் நோ அதர் கேப்டன்சி ஆப்ஷன் லெஃப்ட் ஃபார் தெம். ஸோ அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸை இப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, நானே எப்படி எதிர்பார்த்தேன்னா, வெங்கடேஷ் ஐயர் பிளேஸ் ஃபார் மத்திய பிரதேஷ், சந்திரகாந்த் பண்டிட் கோச், அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். And then the amount of money they have shelled out to Venkatesh Iyer, so it's going to be easy guess that he is going to be the captain அப்படின்னு அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்கன்னா, இப்போ நம்ம ஆர்சிபிக்கு சொன்ன பாருங்க, விராட் கோலியை ஒரு வருஷம் கேப்டனை போட்டுட்டு பட்டிதாரா அவருக்கு அண்டர் ஸ்டடியா போட்டுட்டு எடுத்திருக்கலாம்னு. That is what exactly they have done to get someone who's as experienced, as cool and a good captain, அஜிங்கியா ரஹானே. ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்து வைஸ் கேப்டன் அப்படின்னா ஃபியூச்சர் இயர்ஸ்ல வந்து அப்படியே வெங்கடேஷ் ஐயர் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். தட்ஸ் நாட் அ பேட் ஐடியா அட் ஆல். இப்போ நீங்க இந்த டீம் வந்து ஏன் ஃபர்ஸ்ட் இதை வச்சு ஸ்டார்ட் பண்றோம்னா, தே ஒன் வெரி கன்வின்சிங்லி, எக்ஸ்ட்ரீம்லி கன்வின்சிங்லி ஒரு அடி அடிச்சுட்டு போனாங்க. இந்த வருஷம் அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்? இந்த ஓப்பனிங் பாத்தீங்கன்னா, குவிண்டன் டிகாக் வந்து இப்ப கிரிக்கெட் ஆடுறதே கம்மி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அவர் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. சவுத் ஆப்பிரிக்கால அவர் ரீச் அவுட்டே பண்ண முடியல. என்ன பண்ண போறாரு சவுத் ஆப்பிரிக்காக்கு இன்னும் தெரியல. சிபிஎல் ஆடினாரு, அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்ஏ லீக் ஆடினாரு, அதுக்கப்புறம் இப்ப எங்க போனாருன்னு தெரியல. ஐபிஎல்க்கு வருவாரு. அவரோட ரீச் அவுட் பண்ண முடியலையா? வியூவர்ஸ் பார்த்துக்கோங்க. இல்ல சார், இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இப்ப அவரு வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி அந்த வேர்ல்டு கப் 2023க்கு அப்புறம் அந்த குண்டண்டிக்காக நான் பார்க்கல. ஈவன் தோ he did well in சிபிஎல், நானும் அந்த பார்க்கல. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ரமானுல்லா குர்பாஸ் பயங்கரமான ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர ஓப்பனிங் அவங்க ஆடியே ஆனோம். என்ன, தட் இஸ் சொல்யூஷன் ஃபார் விக்கெட் கீப்பிங் ஆல்சோ ஃபார் தம். குவிண்டன் டிகாக் உங்களுக்கு ஐபிஎல் ரெகுலரா ஆடுனதுனால குவிண்டன் டிகாக் வில் ஸ்டார்ட். அந்த தீரியை தான் திருப்பி எடுப்பாங்க. சுனில் நரேன் இஸ் கோயிங் டு ஓபன் வித் குவிண்டன் டிகாக். நம்பர் 3 இஸ் their கேப்டன் அஜிங்கியா ரஹானே. நம்பர் 4 இஸ் கோயிங் டு பி their வைஸ் கேப்டன் வெங்கடேஷ் ஐயர். நம்பர் 5 ரகுவன்ஷி. நம்பர் 6 ரிங்கு சிங், followed by Andre Russell, Ramandeep Singh, Harshit Rana, வைபவ் அரோரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. அப்புறம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட இம்பாக்ட்ஸ்? அப்ப ஒன் ஆஃப் த ஃபாரின் ஃபாஸ்ட் bowlers that is going to be Andrik Nortje, who's expected to be fit. If he is not fit, the spot is going to be taken by Spencer Johnson. வெளியில யார் உட்காந்துருக்காங்க? ரஹ்மான் பவல். இப்ப அஜிங்கியா ரஹானே கேப்டன் ஆனதுனால உங்களுக்கு வந்து நம்ம எப்படி சொன்னோம் முதல்ல, ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் அஜிங்கியா ரஹானே டு ஃபீச்சர் இந்த பிளேயிங் லெவன். ஆனஸ்டா அதை சொல்லிடுறேன். இப்ப அவர் வந்திருக்காரு அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் போலர் உங்க ஆடியே ஆனோம். நீங்க ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, உம்ரான் மாலிக்கை வச்சு நீங்க போக முடியாது. ஆண்ட்ரி ரசலுக்கும் நிறைய இன்ஜுரி ப்ராப்ளம் வருது. அவர் எந்த அளவுக்கு போலிங் போட போறாருன்னு தெரியாதுங்கும் போது அன்பார்ச்சுனேட்லி ரோமான் பவல் ஹஸ் டு மிஸ் அவுட். உம்ரான் மாலிக் வில் மிஸ் அவுட். மொயின் அலி இந்த காம்பினேஷன் உள்ளே வர முடியாது. இந்த லவ்னித் சிசோடியா ஷூர்லி தே வில் ப்ரெஃபர் அங்குகிரிஷ் ரகுவன்ஷி ஓவரையுமே. இப்போ அனுகுல் ராய் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆல்ரவுண்டர். வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் சுனில் நரேன் இருக்காங்க போது இன்னொருத்தர் வர முடியாது. மயங்க் மார்க்கண்டே த சேம் கேஸ். மனிஷ் பாண்டே உள்ளே வர முடியாது. இப்போ இந்த டீமை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரக்ஷன் பேட்டிங்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா ஐ டோன்ட் திங்க் ஸோ. It looks a good batting order. It looks they bat deep. Quinton de Kock, Narain, Rahane, Venkatesh Iyer, Raghuvanshi, Rinku Singh, ரசல், ரமன்தீப்னா தே பேட் டீப். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
இதுல வந்து ஒரு சாலிடா இருக்கா இது இந்த பேட்டிங் லைன் இப்ப டிஸ்ட்ரக்ஷன் இருக்கா அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியாதுன்றவன் நான் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அதுக்கப்புறம் போலிங் பாத்தீங்கன்னா இட் ஹஸ் டு ஏன் அகைன் பீடா ரசல் ரிங்குலாம் இருந்து டிஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா வேற யார் பீடா டிஸ்ட்ரக்ஷன் கொடுப்பா? அதாவது இப்ப நான் சொல்ற டாப் 5 பாருங்க. குவிண்டன் டி காக், will you put your money on him straight away? டாப் ஆர்டர் நீங்க சொல்ற பாயிண்ட் ஐ அக்ரி, டாப் ஆர்டர் நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த பின்னாடி வந்து அடிக்கிறவங்களுக்கு சொல்றேன், ரசல் ரிங்கு ராமந்தீப் 3 பேரும் வச்சு சாத்திடுவாங்களே. இப்ப உங்களுக்கு அதுக்கு குவிண்டன் டி காக்கு ஃபார்முக்கு வரணும். சுனில் நரேன் has to reproduce his form post IPL is not scored runs anywhere in any global leagues. Ajinkya Rahane is a super player. Can he just get at the tempo up? தெரியாது. வெங்கடேஷ் ஐயர் is a good player, not someone who bats at 160 170 on a regular basis. Angakrish Raghuvanshi is a super player. I rate him very highly, but can he do the damage in the top 5? இப்ப டாப் 5ல உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரக்ஷனே இல்லைங்கும் போது there is a good chance there should be much to be done for the last 3. ரிங்கு சிங் மாதிரி ஒரு பிளேயர் எப்படின்னா அந்த சிச்சுவேஷனை கால்குலேட் பண்ணி அடிக்கிற ஆளு. ஆண்டி ரசல்ஸ் ஃபார்ம் ஆல்சோ ஹவ் பீன் நாட் கிரேட் ஆஃப் லேட். தென் ரமன்தீப் சிங் அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்ச இந்த பேட்டிங் லைன் டீப்பா இருந்தாலும் அருமையான கேள்வி கேட்டீங்க. இந்த 3 பேரும் ரொம்ப பவர் ஹிட்டர்ஸ் தானே, அதுக்கு அவங்களால அந்த செட் பண்ணி கொடுக்க முடியுமா? இது வந்து உங்களுக்கு நல்ல பேட்டிங் லைனப்பா இருந்தாலும் ஐம் நாட் ரியலி ஷூர் அபவுட் இட். போலிங் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஐ நாட் சீன் த சேம் நரேன் ஆஃப்டர் ஐபிஎல். சிபிஎல்லையும் இன்ஜுரி அப்படின்னு உட்காந்துட்டாரு ஒரு சில மேட்சஸ். எம்எல்சில சரியா போடல, T10 லீக்ல சரியா போடல, அது துபாய் ஐஎல்டி T20ல சரியா போடல. அதனால வந்துட்டு லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் வச்சுதான் ஆட்டம் காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் போலிங்னா இட் இஸ் பி சோலி ரெஸ்பான்சிபிள் ஆன் ஹர்ஷித் ராணா. வைபவ் வரோரா இஸ் அ குட் போலர், பயங்கரமா ஸ்விங் பண்ணுவாரு. டெத் ஓவர்ஸ்ல மேஜிக் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? ஐ எம் நாட் ஷூர். அதுக்கப்புறம் ஆண்ட்ரிக் நார்கே செமடி வாங்கினார் போன ஐபிஎல்ல. இஃப் எவ்ரி ஒன் ரிமெம்பர்ஸ் தட், செமடி வாங்கினாரு. திருப்பி விரட்டி அடிச்சாங்க. ரீஹபிலேஷன் முடிஞ்சு வராரு. ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் நாட் அ ப்ரூவன் மெட்டீரியல் இன் த ட்ராக்ஸ் இன் ஐபிஎல்ங்கும் போது டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்பின் ட்வின்ஸ் ஆஃப் சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. போலிங் கொஞ்சம் ஹர்ஷித் ராணாவும் பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்துருவாரு, 4 ஓவர் 42 போயிடுவாரு. ஹர்ஷித் ராணா இஸ் நாட் அ கை ஹூஸ் கோயிங் டு கிவ் யூ 4 overs 27 இன் a continuous basis. இங்க வருண் சக்கரவர்த்தின்ற ஒரே ஒரு துருப்பு சீட்டு இருக்கு. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ரிங்கு சிங், ஆண்ட்ரி ரசல், ரமன்தீப் சிங் ப்ரொவைடட் தி டாப் ஆர்டர் கிவ் தட் ஸ்பார்க். அப்படிங்கும் போது நிறைய கேள்விகள் இருக்கு. பேக்கப்னு பாத்தீங்கன்னா ரோமான் பவல் உள்ள சொருகவே முடியாது. உம்ரான் மாலிக் ஹஸ் டு கம் இன் பிளேஸ் ஆஃப் வைபவ் வரோரா. ஐ டோன்ட் நோ ஹவ் மச் இஸ் கான்ஃபிடன்ஸ் வில் பி. மொயின் அலி உள்ள வரவே முடியாது. லவ்னிக் சிசோடியா உள்ள வரவே முடியாது. அனுகுல் ராய், மணிஷ் பாண்டே, மயங்க் மார்க்கண்டே உள்ள வரவே முடியாது. அப்படிங்கும் போது எவ்ரி திங் ஹேஸ் டு ஹேப்பன் ஃபார் தம் இஸ் ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ். ஒரு 5ல 3 ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த கான்பிடன்ஸ்ல போயிடுவாங்க. 2 அடி வாங்கினாங்கன்னா எடுத்த உடனே அதுக்கப்புறம் நீங்க காம்பினேஷனையும் கண்ணாப்பண்ணு சேஞ்ச் பண்ண முடியாம எக்கு தப்பா மாட்டிப்பீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு அந்த ஆண்ட்ரிக் நர்கே, ஸ்பென்சர் ஜான்சனையா உட்காத்தி வச்சுட்டு, உம்ரான் மாலிக் ஆடிட்டு, அங்ககிரிஷ் ரகுவன்ஷியை உட்காத்தி வச்சுட்டு ரோமான் பவல் ஆடணும். ரோமான் பவலை பார்த்தாலே லெக் ஸ்பின்னர் கொண்டு வந்து அதுக்குள்ள எல்லாம் போக கூடாது பீடா. அது அவ்வளவு தூரம் அவங்க போயிட்டாங்கனாலே அவங்க டோர்னமெண்ட் இஸ் ஆல்ரெடி சிங்கிங் அப்படின்னு தான் அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்ட்ரக்ஷன் என்னமோ வித் போத் பேட் அண்ட் பால் இங்க குறையுதுன்றதுனால ஐ திங்க் த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அன்பார்ச்சுனேட்லி வில் மிஸ் அவுட் ஆன் த பிளே ஆஃப்ஸ் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியனை கொடுக்குறேன். என்ன பீடா பேச்சு பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அமி கேக்கையார் ஹெத்தாயார் கண்டிப்பா பிளே ஆஃப் போவாங்கன்றீங்களா இல்ல என் பக்கம் வரீங்களா? பீடா நான் சொல்லிடுறேன், நானும் குவாலிஃபை ஆக மாட்டாங்க. கொஞ்சம் ஐ திங்க் டஃபா 5th பிளேஸ் அந்த லாஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து ஃபைட் பண்ணி அன்பார்ச்சுனேட்லி தில் மிஸ் அவுட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் என்னோட கேள்வி ஒன்னே ஒன்று தான். இப்போ சால்ட் இருந்தார் போன வாட்டி, ஹேட் அன் எக்ஸலன்ட் சீசன். சால்ட் இந்த வாட்டி இல்லை. அடுத்தது வந்து நிதிஷ் ராணா, ஆனால் போன சீசன் பெருசாக ஆடல. அவர் இன்ஜுரி, அந்த ஃபிங்கர் கேட்ச் பிடிச்சி இதாகிட்டு அங்கரிஷ் ரகுவன்ஷி தான் ஆடினார். ஸோ அதுவும் வந்து பெரிய சேஞ்ச் கிடையாது. நரேன் போன வாட்டி இருந்தார், ஃபார்மில் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், அது ஒன்று. வெங்கடேஷ் ஐயர் இருந்தார், ரசல், ரிங்கு, ராமந்தீப் எல்லாருமே இருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி இருந்தாரு, ஹர்ஷித் ராணா, வைபவ் வரோரா எல்லாமே இருந்தாங்க போன வாட்டி. இது தவிர போன வாட்டி மிச்சி ஸ்டார்க் இருந்தாரு, அவரும் வந்து ரொம்ப பேடா போட்டாருன்னு உங்களுக்கும் தெரியும். அந்த கடைசி தேவையான பேட்ச்ல மட்டும் கரெக்டா போட்டாரே தவிர மற்ற இடம் வெரி புவர் சீசன் ஃபார் ஹிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்.
அப்படி இருக்கும்போது அந்த டீமுக்கும் இந்த டீமுக்கும் எனக்கு தெரிஞ்சு சால்ட்டு ஸ்டார்க்கு தவிர எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியலையே கன்சிஸ்டண்டா பிளேயிங் லெவலில் ஆடினவங்களுக்கு. அப்ப எப்படி அந்த சாம்பியன்ஷிப் டீம் வின்னிங் டீம் வந்து ஒரே வருஷத்துல இவ்வளவு வீக் ஆகும்? ஆஸ் அ பேட்ஸ்மேன் அந்த டீமுக்கு அந்த டாப் 6ல யாருமே பெருசா பண்ணது போலர் சுனில் நரேன். த டேமேஜ் சுனில் நரேன் ஹஸ் கிரியேட்டட் த பேட்டை 3 மேட்சுக்கு ஒரு தடவை சால்ட் அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாரு. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல இல்லாத நரேன் வராரு அண்ட் இஸ் கோயிங் டு பார்ட்னர் அனதர் கை ஹூஸ் ஆல்சோ நாட் இன் கிரேட் ஃபார்ம், குவிண்டன் டிகாக், இஃப் நாட் ரமானுல்லா குர்பாஸ் அங்க மாட்டிப்பாங்க. இப்ப இன்னொன்னு ரெண்டாவது, நோ மேட்டர் வாட் தே ஹேட் அ செட்டில்டு காம்பினேஷன். ஸ்ட்ராக் மாதிரி ஒருத்தர் 24 கோடி கொடுத்துட்டு அவர் அடி ஸ்ரேயாஸ் ஐயரை வாங்கினாலும் விட்டுட்டேன், சாரி ஸ்ரேயாஸ் ஐயரை விட்டுட்டேன், வெரி சாரி, ஸ்ரேயாஸ் ஐயரை விட்டுட்டேன். சரி அது விட்டுட்டீங்க. பட் ஸ்டார்க் மாதிரி ஒரு ஆள் 24 கோடி கொடுத்து அவர் அடி வாங்கினாலும் இஸ் கோயிங் டு பி த பிளேயிங் 11. தே டிடன்ட் சேஞ்ச் தேர் காம்பினேஷன். எல்லாரும் வந்து 24 கோடி அனாத ஆசிரமத்துல போட்டுலாம் அப்படிலாம் கண்ணா பின்னாலாம் வந்துட்டு ட்ரோல் பண்ணாங்க. பட் மேரிட் அ பாயிண்ட், திஸ் இஸ் கோயிங் டு பி மை பிளேயிங் 11. இப்போ உங்களுக்கு நார்கே அவர் 2 மேட்ச் 4 ஓவர்ல 53 போறாரு, ஸ்பென்சர் ஜான்சன் 4 ஓவர் 43 போறாருன்னா யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தெம் டு பிளே 14 மேட்சஸ். உடனே எப்படி யோசிப்பாங்க? டப்புன்னு வந்துட்டு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் உம்ரான் மாலிக்கு கொண்டாந்துட்டு ரகுவன்ஷியை டிராப் பண்ணிட்டு ரோமான் பாலை கொண்டு வரேன்னு போவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை உங்களுக்கு சுனில் நரேன் அடி வாங்குற மாதிரி இருந்தாருன்னா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் உட்காந்துட்டு ஸ்பின் ஸ்ட்ரென்த்தை நான் வந்துட்டு பெட்டர் ஆஃப் பண்றேன்னு சொல்லிட்டு மொயின் அலியை கொண்டு வரங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் கண்ணா பின்னான்னு சிதறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப போன தடவை பாத்தீங்கன்னா ஏன் அவங்க ஜெயிச்சாங்கன்னா, இப்ப நோ மேட்டர் வாட் தே பிளேட் த சேம் காம்பினேஷன் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன். எடுத்த உடனே ஒரு ஸ்டார்ட் வந்துச்சு. அந்த சுனில் நரேன்ற ஒரு லாட்ரி வந்து ஒரு பூகம்பமா உங்களுக்கு வெடிச்சிருச்சு. அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை மேட்ச் ஸ்ரேயாஸ் ஐயர் முன்னாடி வந்து பேட்டிங் என்னாரு, பேட்டிங்கே அவர் வரல. அவர் என்ன சொல்லிட்டாரு, ஃபார் மீ தி டீம் இஸ் ஆமா, இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ரசல் ரமன்தீப் எல்லாம் முன்னாடி இறக்கிட்டு பின்னாடி வந்துட்டாரு. ஃபேண்டசி அவரை பிக் பண்ணவங்க எல்லாம் அவரை வந்து சபிக்காத ஆளுங்களே கிடையாது. யோ உன்னை எடுத்துட்டோம் என் ஃபேண்டசியில அப்படின்னு. சோ உங்களுக்கு அது ஒண்ணு. ரெண்டாவது, அஜிங்கியா ரஹானே இஸ் கோயிங் டு கேப்டன் தி சைடு ஈவன் தோ இஸ் கேப்பபிள். I'll put my money on his most composed, cool, and very nice boy. But can he just, ignite the spark what Shreyas Iyer has ignited? அதுக்கு எனக்கு தெரியல. வெங்கடேஷ் ஐயர்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி இருக்குமே ஒழிய அந்த ஒரு 50 பால்ல ஒரு 100 அது ரொம்ப ரேரா வருது. பட் இட்ஸ் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர். ஸோ இந்த டாப் ஆர்டர் இட் ரிலைஸ் அகைன் வெரி வெரி ஹெவிலி ஆன் சுனில் நரேன். சுனில் நரேன் அடிக்கல அப்படின்னா சம மாட்டிப்பாங்க. பியூட்டிஃபுல் கொஸ்டின் கேட்டீங்க. பெருசா எதுவுமே சேஞ்ச் ஆகல, எப்படி நீங்க வரமாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு. அவங்களுக்கு அடிச்ச ஜாக்பாட்டு, அவங்க டோர்னமெண்ட்டே மாத்தினது சுனில் நரேனோட பேட்டிங் தான். வேற எதுவுமே அவங்களுக்கு பெருசா இல்ல. வருண் சக்கரவர்த்தி எப்பவுமே இந்த 16 விக்கெட் எடுக்கிற ஆளு. அதை அவர் திருப்பி பண்ணிட்டாரு. நரேன் போட்டுருவாரு போலிங், அதை திருப்பி சொல்லிடுறேன். 4 ஓவர்ல 32 போட்டுருவாரு. விக்கெட் எடுக்கிறாரோ இல்லையோ, அவங்க எடுத்த உடனே நரேன் அவுட் ஆயிட்டாங்கன்னா தேர் கோயிங் டு பி இன் சிவியர் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க, அஜிங்கியா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், அங்கு கிருஷ்ண குவன்ஷி எல்லாம் இந்தியன் கோரு. ரிங்கு சிங்கும் பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி எடுப்பாரு. வந்த உடனே 2ஆம் பால் 6 அடிக்க மாட்டாரு. ரசல் வந்துட்டு இஸ் நாட் த சேம் ரசல் எனிமோர். ஐ புட் மை மணி அண்ட் ரமன்தீப் சிங். அதனால அந்த ஃபேக்டர்ஸை யோசிச்சு, நாட் ஜஸ்ட் டேக்கிங் இன் டு what they achieved as a team last year, how their players are currently right now. இல்ல ஒருவேளை குவிண்டன் டிகாக் பட ஆரம்பிச்சிச்சு, நரேனுக்கு பட ஆரம்பிச்சிச்சுன்னா whatever I'm saying now might get reversed. எனக்கு என்னமோ தோணுது they will have a tough season அப்படின்னு. I'm not saying that they will be someone is going to be the bottom 2 or 3. நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். But somehow I can confidently feel they might not make it to the playoffs this year. அதே தான் பீடா, எனக்கும் அந்த ஃபீலிங் தான். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்பிளைன், வியூஸும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வேணா 2 சேஞ்ச் தான் இருக்கு பிளேயிங் லெவலில், 2 சேஞ்சோ 3 சேஞ்சோ. அதுலேயும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பதிலாக ரஹானே மாதிரி ரைட் ஃபார் லைக் கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்றப்போ என்ன ரீசன் அப்படின்றத ஐ வாண்டட் யூ டு டெல் டு வியூவர்ஸ். அதே தான் நான் நினைக்கிறேன் பீடா. மேபி தி வில் பீன் கன்டென்ஷன் பட் லைக்லி டு ஜஸ்ட் அபவுட் மிஸ் அவுட் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் பார்க்கலாம், 5th or 6th மேபி தே கேன் ஃபினிஷ். ஸோ இதுதான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஒரு ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மரும் சொல்லிருங்க. யார் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருக்க போறாங்க இந்த டீம்ல, ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருக்க போறாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் this is going to surprise people. I am definitely going to put my money on Venkatesh Iyer as highest scorer for their team. And bowling ரொம்ப ஈஸி, நான் சொல்லணுன்ற வச்சு எல்லாரும் நீங்களும் அதை ஒத்துப்பீங்க. It's going to be வருண் சக்கரவர்த்தி. அதுல வந்து எந்த இதுவுமே கிடையாது. அதாவது அந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வரும், கலக்கரேல் சந்துரு புது வீடு
புது ஒய்ஃபு, புது காரு அப்படின்ற மாதிரி லாஸ்ட் டைம் இருக்கிற மென்டார் இல்லை. லாஸ்ட் டைம் இந்த பேட்டிங் கோச் இல்லை. லாஸ்ட் டைம் இருந்த ஃபீல்டிங் கோச் இல்லை. லாஸ்ட் டைம் இருந்த கேப்டன் இல்லை. ஸோ இவங்களோட இந்த ஒன்லி பண்டிட் மட்டும்தான் இருக்காரு. he has to form a core of those missing components who were very influential for them. You know what influential Gautam Gambhir as a mentor has made, அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ரேயஸ் ஐயர் ப்ரொடியூஸ் பண்ண மேஜிக்கு அஜிங்கியா ரஹானே ப்ரொடியூஸ் பண்ணோம். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டின்னா, இப்ப சில சமயம் நீங்க கேப்டனா இருக்கீங்க, நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அந்த நெகட்டிவிட்டி வில் ஸ்ப்ரெட் டு பீப்புள் பிகாஸ் யூ ஆர் டெஸ்பரேட் டு பெர்ஃபார்ம். ஸ்ரேயஸ் ஐயர் எப்படின்னா, அவர் கூட அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அவர் நான் அடிக்கலன்னா கூட, யோ நான் கேப்டன், நீங்க எனக்கு வேண்டியதை நான் டிராஃபி ஜெயிக்கணும், நான் பின்னாடி ஆடுறத பத்தி எனக்கு கவலை இல்லைன்ற ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். அவரோடய ஒர்க் பண்ணியிருக்கேன், ராணாயோடய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒருவேளை ரஹானே didn't perform well in the 2 or 3 games, can he maintain the same strong composure and leadership qualities as much as Shreyas Iyer did? That is going to be a question mark. ஏன்னா போன வருஷம் IPL ராணே was in and out of the team. If you see that, so it's not still established. இப்போ ஷ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு ஆள்னா பாருங்க, இந்த டீம் விட்டு இன்னொரு டீமுக்கு போறாரு, 26 கோடி கொடுத்து எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பாடி லாங்குவேஜ் பாசிட்டிவா இருக்கும். நாட் கோயிங் டு ட்ரை அண்ட் ப்ரூவ் எனிபடி எனிதிங். இப்போ இவர் ஃபர்ஸ்ட் ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் அஸ் அ பேட்ஸ்மேன் ஆல்சோ. அந்த ப்ரெஷர் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் பொறுத்திருந்தா பார்ப்போம். நான் வந்து என்னோட ஹானஸ்டா கொடுத்துருக்கேன். they won't be hammered by other teams, but in my opinion they will fight hard and might miss out on the playoffs. சாரும் அதே தான் சொல்லியிருக்காரு. let us see what unfolds அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு படி கீழே வந்து தோத்த B² - 4AC by 2A square root, our favorite team, the Orange Army, dangerous Orange Army, Sunrisers Hyderabad. Until we come and entertain you with that episode with your very own Octopus, thanks a lot and bye-bye.